திமுக தரப்புல விஜயை பற்றின ஒரு பதட்டம் அல்லது வந்து அதை அசஸ் பண்ண வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம். எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. ஏன் வந்து விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருது, இப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது திமுகவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயினுடைய வாக்குகளை எவ்வளோ வாக்குகள் அவர் வாங்க போறாரு, அதை வந்து நம்ம எப்படி வந்து கேப்சர் பண்ணலாம், இல்லை அதை வந்து அப்புறம் இந்த மீட்டிங்கில் விஜயவும் பெயர் சொல்லாமல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து கனிமொழி வந்து பகைவை காத்திருன்ற ஒரு ரேஞ்சில் புதிய பகைவர்களும் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. திமுகவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பதட்டம் இருக்கிறது. நம்முடைய பரம்பரை பகைவர்களாக இருக்கட்டும், பாரம்பரிய பகைவர்களாக இருக்கட்டும், புதிதாக வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அத்தனையையும் வென்று காற்றும் வாக்குகள் வந்து அவருக்கு வரப்போகுது. நான் வந்து 30%, 32%லாம் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 20% 25% அது அடங்கலாம். 20% வந்தாலுமே ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி நம்மோட இருந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா. முப்பெரும் விழாவில் பேசிய எல்லாருமே செந்தில் பாலாஜியை அவ்வளோ புகழ்ந்து தள்ளுறாங்க. கோடு போட சொன்னார் ரோடு போடுவார்னு சிஎம் சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி வந்து இருக்கிற வரைக்கும் கொங்கு மண்டலத்தை இல்லை வந்து அந்த இடத்த கைப்பற்றவே முடியாது அப்படின்னு புகழ்கிறாங்க. ஸோ இந்த செந்தில் பாலாஜிக்கான முக்கியத்துவம் அப்படின்றது திமுக எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்கு பிறகு திமுகவினுடைய செல்வாக்கு அந்த பகுதியில் உயர்ந்திருக்கிறதாக தான் திமுக தலைமை நம்புகிறது. அதுதான் உண்மையும் கூட. கரூர் மட்டும் இல்லாமல், அதாவது கரூரில் மட்டும்தான் 2019 தேர்தல், அதற்கு பிறகு 2021 தேர்தல், கரூரில் மட்டும் அந்த 4 தொகுதிகளில் மட்டும் பெருவாரியான வாக்குகளை பெற்று டிஎம்கே வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து கோயம்புத்தூர் பொறுப்பு கொடுக்கப்படுது. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து எல்லா தொகுதிகள்லையுமே அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. டிஎம்கேக்கு அங்கே கம்ப்ளீட்டான 11 தொகுதிகளுமே வாஷ் அவுட்டு. கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. மேற்கு மண்டலத்தினுடைய, அதாவது கேபிட்டல் ஆஃப் த வெஸ்ட் தமிழ்நாடுன்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் ஹப்பு, பொருளாதார அடிப்படையில் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாக தான் கருதப்படுது. அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாதது திமுகவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள். இப்போ அதை வந்து சரி கட்டணும் அப்படின்ற போது தான் செந்தில் பாலாஜிக்கான பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அவர் வந்து அதற்கு பிறகு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் எல்லா வார்டுமே ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் இப்போ வந்து மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக அவர் வந்து இருக்கார். 8 மண்டலமாக அவங்க பிரித்த போது இந்த பகுதியில் அவருக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அமைச்சராக இல்லாமல் அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்கணும், அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பகுதிகளில் மீண்டும் திமுகவினுடைய செல்வாக்கு உயர முடியும் அப்படின்னு திமுக தலைமை நம்புவதால் தான் இந்த பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் திமுகவினுடைய முப்பெரும் விழா பெரும்பாலும் சென்னையில் தான் நடந்திருக்கு. இதுவும் அறிவாலயத்தில் தான் நடந்திருக்கு. இப்போ தான் முதல் முறையாக கரூரில் நடந்திருக்கு. அதுவும் கரூருன்ற போது அவருடைய பகுதி, அதனால் அவரால் அங்கே வந்து பெரிய அளவில் கூட்டத்தையும் கூட்ட முடியும். ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொதுக்கூட்டமாக அதை நடத்தியும் காட்ட முடியும். அதை தான் அவர் இன்றைக்கி செஞ்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு எப்போதுமே திமுகவில் ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அவர் சேர்ந்ததுலேருந்து 2018 இறுதியில் அங்கே போய் அவர் திமுகவில் சேர்றாரு. அதற்கு பிறகு இருந்தே அவருக்கான முக்கியத்துவம் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் வந்து திமுக தலைமையாகட்டும், இல்லை திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், மற்ற அமைச்சர்கள் எல்லோருக்கூடையுமே ஒரு இணக்கமான ஒரு சூழலில் தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜியை முடக்க பார்த்தாங்க, ஆனால் வந்து அவர் அதை தாண்டி இருக்கார், அவர் எப்படி முடக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவருக்கு முக்கியத்துவத்தையும் கொடுத்து பேசுகிறார். மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது செந்தில் பாலாஜியை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்களா? உண்மைதான். ஆனால் வந்து வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? வேற யார் இருக்காங்க? முத்துசாமி, இப்போ வெள்ளக்கோவில் சாமிநாதனோ ஈரோடு முத்துசாமி. இல்லை, வெள்ளக்கோவில் சாமிநாதன் ஏற்கனவே பல காலமாக கட்சியில் இருக்கார். வெள்ளக்கோவில் சாமிநாதனாக வந்து மூப்பை சாமிநாதனாக முடிஞ்சிருந்தா வந்து அவர் பகுதியை தாண்டி அவர் வந்து இன்னும் மற்ற பகுதிகள்லையும் வெற்றி வாய்ப்புகளை தேடி தந்திருக்க முடியும். முத்துசாமியை வந்து அவர் வந்து ஒரு ஓல்டு கார்டு, ஏற்கனவே இதிலிருந்து வந்து அதிமுகவிலிருந்து வந்தவராக இருந்தாலும். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேல இருக்கும்போதே அவர் இப்படி தான் இருந்தார். அதனால இப்போ திமுகவிலையும் அதே போல தான் அவர் செயல்படுறார். அப்படின்ற போது வெற்றி மட்டும்தான் ஒரே இலக்காக
நினச்சி செயல்படக்கூடிய ஒருவர். அதனால் இப்போ அவரால் சாதிக்க முடியும் அப்படின்னு திமுக தலைமை நம்புகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த மீட்டிங்கில் விஜயவும் பெயர் சொல்லாமல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து கனிமொழி வந்து பகையை காத்திருன்ற ஒரு ரேஞ்சில் புதிய பகைவர்களும் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் பேசும் பொழுது நமக்கு மாற்றாக நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன மாற்ற போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. செந்தில் பாலாஜியும் பேசும் பொழுது எந்த வடிவில் யார் வந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய்க்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து திமுக கொடுக்குதா? ஆமாம், திமுக வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாட்டுக்கு பிறகு, அதற்கு பிறகு இப்போ நடந்த திருச்சி ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேம்பெயின் அதுதான். இதுக்கு பிறகு திமுக தரப்பில் விஜயை பற்றின ஒரு பதட்டம் அல்லது வந்து அதை அசஸ் பண்ண வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். விஜய்க்கு வந்து எங்கெங்கே செல்வாக்கு இருக்குது, எப்படி வந்து யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறாரு, ஏன் வந்து விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது திமுகவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயினுடைய வாக்குகளை எவ்வளோ வாக்குகள் அவர் வாங்க போகிறாரு, அதை வந்து நம்ம எப்படி வந்து கேப்சர் பண்ணலாம், இல்லை அதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க அசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. திமுகவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பதட்டம் இருக்கிறது. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ டெல்லி போய் பேசினதாக இருக்கட்டும், இல்லை அமித்ஷா வந்து அவரை கூப்பிட்டு பேசினதாக இருக்கட்டும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திமுகவுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது. அன்னைக்கு வந்து திருச்சியில் அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு திமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே, அதை தாண்டி பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே, என்ன இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, இவ்வளவு பேரும் இதெல்லாமே வாக்குகளாக மாறுமா, என்ன நடக்கும், இது எல்லாத்தையுமே அசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மதுரை மாநாட்டுக்கு எந்தெந்த பகுதிகளில் இருந்து யார் யார் போனாங்க, எவ்வளோ வண்டி டோல் கிராஸ் பண்ணி போச்சுன்னா, ஒரு டோலை கிராஸ் பண்ணி போகும்போது அது வந்து விஜயனுடைய மாநாட்டுக்கு போகுதுன்னா அந்த வண்டி எந்த பகுதியிலேருந்து வந்தது, இப்போ அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி எல்லா தகவல்களையுமே அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கான இந்த டேட்டாவை வச்சு அவங்களால அனலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு விஜயனுடைய வருகை எல்லா கட்சிகளுமே பதட்டத்துக்கு உள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். திமுகவும் விதிவிலக்கு இல்லை. அவர் வந்து வாக்குகள் வந்து அவருக்கு வரப்போகுது. நான் வந்து 30%, 32%லாம் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 20% 25% அது அடங்கலாம். 20% வந்தாலுமே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் இப்படியே எல்லா கட்டத்திலையும், இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு திருச்சியில் இந்த கூட்டம் வந்திருந்தது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் இதே அளவு கூட்டம் வருமானு தெரியல. இதே அளவு கூட்டம் வந்தாலும் சரிதான். ஆனால் அவங்க எந்த பகுதிகளில் இருந்து வருவாங்க, எல்லாம் ரசிகர்கள் தானே. எந்த ஒரு மாஸ் ஹீரோ வெளியில் வந்தாலும் ரசிகர்கள் அதிக அளவில் வெளியில் வர்றது சாத்தியம்தான், இல்லாமல் இருக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் விஜய்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாஸ், அது ஒரு பெரிய கூட்டம் தான். அந்த கூட்டம் வந்து அப்படியே வாக்குகளாக மாறினா அவர் வெற்றி பெற முடியும். ஆனால் அது எல்லாமே வாக்குகளாக மாறுமான்ற கேள்வியும் இருக்குது. 20 to 25% அவர் ஓட்ஸ் எடுத்தாலும் ஆட்சி அமைக்கிறது வந்து கஷ்டம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 35% 42% வாக்குகள் எடுத்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஒரு பூத்துக்கு 1000 1100 ஓட்டு வரும். அதில் வந்து கிட்டத்தட்ட 100 இல்லை 150 ஓட்டு தான் அதிகபட்சமாக அவரால் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக ஆரம்பத்திலேருந்தே இந்த எலெக்ஷன் வந்து டிவிகே vs டிஎம்கே அப்படின்ற நெரேட்டிவை அவங்க பில்ட் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக திமுக கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம், குறிப்பாக அதிமுகவை தவிர்த்து விட்டு டிவிகே குறித்து அதிகமாக பேசுவதுன்றது நெரேட்டிவ்க்கு ஒரு வலு சேர்ப்பதாக மாறாதா? இல்லை, திமுக வந்து தாவேக்காவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கல. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினது வந்து கொஞ்சம் வைரலாக இருந்தது. அந்த அவருடைய பேச்சு, அதில் வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை தான் சாடி பேசுகிறாரு. அதில் அவர் தான் சொல்கிறார், நீங்களே தலைவராயிருங்க, அப்போ தான் நாங்கள் வந்து தொடர்ந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஏடிஎம்கேவை திரும்ப அந்த பொசிஷனில் கொண்டு வந்து திமுக நிப்பாட்ட பார்க்குறாங்க. திரும்பவும் உங்களோட தான் எங்களுக்கு சண்டை, இது 20 ரூபா அரசியல் தான், நீங்களும் நாங்களும் தான் போட்டியாளர்கள்னு திரும்ப திமுக அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள், தலைமையும் சரி நிர்வாகிகளும் சரி, யாருமே வந்து இந்த 20 ரூபா அரசியலுக்கான இந்த நரேட்டிவையே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றது தெரியவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட போய் இந்த கூட்டணின்னு முடிவு செய்யறதுக்கு முன்னால இன்னும் காலம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்குது, தேர்தல் அரசியல். அவர் வந்து திரும்ப சொல்றது தேர்தல் கூட்டணி தான். அப்போ தேர்தல் கூட்டணினா நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் கூட இந்த கூட்டணியை முடிவு செய்திருக்கலாம், டிசம்பர் மாதம் கூட முடிவு செய்திருக்கலாம். முன்கூட்டியே முடிவு செய்தது அவங்களுக்கு சர்க்கிளை உண்டு பண்ணிடுச்சு. ஸோ அந்த 20 ரூபா அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா டிஎம்கே வந்து திரும்ப முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து விஜயை பார்த்து ஒரு பதட்டம் இருக்கிறது, பேசுகிறாங்க. ஆனால் நேரடியாக வந்து விஜய்க்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைக்கல.
அதனால தான் அந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ஸ்டாலின் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு தொண்டர்களுக்கு. அந்த கடிதத்தில் கூட பழைய எதிரிகள் புதிய எதிரிகள்னு எல்லாம் எழுதுனது. அதற்கு தான் விஜய் கூட பதில் கொடுத்துருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து விஜய்க்கான அந்த இம்பார்ட்டன்ஸை நேரடியாக கொடுத்துடக்கூடாது. ஆனால் விஜய் என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்துவாருன்றதையும் அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த மீட்டிங் அப்புறம் பிஜேபியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்க. குறிப்பாக வந்து 2000 ஆண்டுகளாக இதை எதிர்த்து தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு, திமுக வந்து போராடுது. டிஎம்கே வந்து அவங்களுக்கு அவங்க அப்போஸ் பண்ண வேண்டியது மோடியவும் பிஜேபியவும் தான்னு தெளிவாகவே இருக்காங்க. ஏன்னா திரும்பவும் ஆன்டி மோடி சென்டிமெண்ட்ஸையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி மோடி சென்டிமெண்ட்ஸ், ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ் சென்டிமெண்ட்ஸை தான் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். இல்லை அந்த வாக்குகள் தான் திமுகவுக்கான வலுவை சேர்க்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டில் அப்படி மைண்ட் செட் உள்ள பீப்புள் தான். நீங்கள் வந்து எங்கே தான் போனாலும் நல்ல கோயிலுக்கு போவோம், 3 வேளையும் நல்லா சாமி கும்பிட்டு அங்கேயே கோயிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபெய்த் வேறு, போலிங் பூத்துக்கு வந்துட்டு ஓட் போடுறது வேறு. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர். இந்த கல்ச்சரை வந்து ரொம்ப காலமாக உடைக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இனிமேலும் அதை செய்ய முடியாது. அதனால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் திமுக அதை அறுவடை செய்யணும்னு நினைக்குது. அதனால தான் அவங்க திரும்பவும் அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்லேயே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னமும் அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே உங்களோட எனிமி வந்து உங்களோட ஒரு படி கொஞ்சம் உயர்ந்த ஆளாக இருந்தால் தான் நீங்கள் எதிர்க்கும் போது அந்த பலம் வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பலம் சேர்க்கும். அதனால தான் விஜய் வந்து ஏடிஎம்கேவையோ பிஜேபியோ ரொம்ப திட்டாமல் திமுகவை திட்டாரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்ஸையும் ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து தான் அரசியல் செய்ய முடியும். அப்போ ரூலிங் பார்ட்டி டிஎம்கே தான். அதனால தான் விஜய் திட்டுறாரு. டிஎம்கேவும் சென்ட்ரலில் ரூலிங்கில் இருக்கக்கூடிய பிஜேபியை சாட்டினா மட்டும்தான் தங்களுக்கான வாக்குகளாக அது மாறும்னு அவங்க நம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதிமுகவை கன்யூஸாக அட்டாக் பண்ணுறப்போ பிஜேபி மூலமாகவே அட்டாக் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி பேசும்பொழுது கூட அண்ணாயிசத்தை மறந்து அடிமையிசமாக மாறிட்டீங்க, அதாவது பிஜேபி உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற ஒரு டோனை கண்டினியூஸாக எடுக்குது. அதாவது அதிமுகவை மற்ற விஷயங்கள் அட்டாக் பண்ணாமல் பிஜேபி கிட்ட நீங்கள் இருக்கிறதுனாலே அடிமையாக இருக்கீங்க, பிஜேபி கிட்ட போயிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேள்வி கேட்பதும் பேசுறதும் வந்து நம்ம ஏடிஎம்கேக்கான இருதுருவ அரசியல்னு பேசுகிறோம். ஆனால் ஸ்டாலினுடைய ஸ்டேச்சரை இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக அவங்க வந்து ஒரு படி மேலே கொண்டு வந்து திமுகவும் சரி, அந்த அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண விஷயங்களும் சரி, இல்லை வந்து அவங்க அந்த இமேஜ் மேக்கிங்கில் எல்லா இடத்துலையுமே அவரை வந்து ஒரு படி மேலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்தியா முழுக்கவே எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு முகமாக ஸ்டாலினை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போது எதிர்க்கட்சிகளினுடைய குரலில் ஒழிக்கணும் அப்படின்னா மோடியை வந்து அட்டாக் பண்ணி பேசணும். அப்போ நீங்கள் பிஜேபி அட்டாக் பண்ணி ஏடிஎம்கேவை பேசும்போது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்குதுன்னு பேசுகிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கும் கருதுகளுக்கும் நன்றி.